அனைவருக்கும் இனிய வைகறை அன்பான வேண்டுகோள். வைகறை சங்கமம் நிகழ்ச்சி தினமும் காலை 5:25 மணிக்கு தொடங்கி 6:15 மணிக்கு நிறைவடைகிறது. ஆகையால் முழு ஒத்துழைப்பை வழங்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நேரம் காப்போம், நிகழ்வை உயர்த்துவோம். தலைப்பு: இந்திய சுதந்திரம். ஒரு தேசம் சுதந்திரம் பெற ஆயிரக்கணக்கான வீரர்கள் தேவை. ஆனால் அந்த சுதந்திரத்தை தலைமுறைகள் மறக்காமல் வாழ்வதற்கு ஒரே ஒரு நல்ல ஆசிரியர் போதும். துப்பாக்கி எல்லைகளை காக்கும், ஆசிரியர்கள் நாட்டின் எதிர்காலத்தை காக்கிறார்கள். வைகறை சங்கம அன்பின் உறவுகளே, இன்று நம் மத்தியில் பேச வருபவர் வேதியியலை மட்டுமல்ல, வாழ்க்கையும் கலந்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மனிதர். வைகறை உதிக்கும் ஒவ்வொரு நாளும் சூரியன் ஒளியை தருகிறது. ஆனால் சில மனிதர்கள் தான் தங்களே சூரியனாக மாறி சமூகத்திற்கு ஒளி தருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒளி மனிதரை இன்று வைகறை சங்கமம் 34வது நாள் நிகழ்வில் வரவேற்பதில் இந்த வைகறை சங்கமம் பெருமை கொள்கிறது. இவர் பெருமைமிகு திருவரங்கத்தில் பிறந்தவர். MA, MSc, MEd என பட்டங்களை பெற்றவர். 34 ஆண்டுகள் வேதியியல் ஆசிரியராக பணியாற்றி ஆயிரக்கணக்கான மாணவர்களின் மனதில் அறிவின் தீபத்தை ஏற்றியவர். ஆனால் ஓய்வு என்பது இவருக்கு முடிவல்ல, ஒவ்வொரு கல்வி பயணத்தின் தொடக்கம், மற்றொரு கல்வி பயணத்தின் தொடக்கம். நான் இன்னும் ஒரு மாணவன் என்ற மனப்பான்மையுடன் இன்றும் கற்றுக்கொண்டே வாழும் அரிய மனிதர். காந்திய மாமுனி அமரர் TD திருமலை அவர்களின் வழிகாட்டுதலில் காந்திய சிந்தனையையும் தமிழ் ஆங்கில இலக்கியங்களையும் கர்நாடக இசையையும் இந்திய பண்பாட்டையும் தன் வாழ்வின் மூச்சாக மாற்றியவர். காந்தியார் தமிழகம் முழுவதும் நடந்த பாதைகளை தேடி அந்த வரலாற்றை மீண்டும் உயிர்ப்பித்தவர். புத்தகங்களை படிப்பவர் அறிவாளி, வரலாற்றை படிப்பவர் விழிப்புணர்வாளர், வரலாறாக வாழ்பவர் தலைமுறைகளின் ஆசிரியர். 2036 இந்தியா வல்லரசாக வேண்டுமெனில் ஒவ்வொரு பள்ளியிலும் இவர் போன்ற ஐயா கி மோகன் போன்ற ஆசிரியர்கள் உருவாக வேண்டும். ஏனெனில் ஆசிரியர் ஒரு பாடத்தை மட்டும் கற்பிப்பதில்லை, ஒரு நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்குகிறார்கள். அறிவு புத்தகத்தில் பிறக்கலாம், ஆனால் மனிதனில் மலர வேண்டும். பதவி உயர்வு ஓய்வு பெறலாம், பண்பும் பணியும் ஓய்வு பெறக்கூடாது. தேசத்தை விட பெரிய செல்வம் இல்லை, கல்வியை விட மிகப்பெரிய ஆயுதம் உலகில் இல்லை. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்று பேச வரும் ஒரு ஆசிரியர் மட்டுமல்ல, அவர் ஒரு நூலகம். ஒரு பேச்சாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு வரலாறு. ஒரு மனிதர் மட்டுமல்ல, ஒரு மதிப்பு பெட்டகம். அவரது ஒவ்வொரு வார்த்தையும் நமது சிந்தனையை உயர்த்தட்டும், நமது தேசப்பற்றை ஆழப்படுத்தட்டும். வைகறை சங்கமத்தின் சார்பில் காந்திய சிந்தனையின் காவலர், எழுத்தாளர், ஓய்வு பெற்ற வேதியியல் ஆசிரியர் ஐயா திரு கி மோகன் அவர்களை இரு கரங்களை இணைத்து கரவொலி முழக்கத்துடன் வரவேற்போம். வாழ்க அவரது சேவை, வளர்க அவரது பணி, வாழ்க இந்தியா, வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். ஐயா, மேடை யோஸ். வீர வணக்கம்னு சொன்னாங்க. வீர வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நானே சொல்லியிருக்கேன். அது ரொம்ப சாதாரண வார்த்தையா இருக்கு. என்னுடைய திருமலை சொல்லி கொடுத்தது நம்ம தமிழ் பண்பாடு என்னன்னா மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, சந்தோஷம். அப்படி சொல்லு, நன்றி சொல்லாத அப்படிம்பாங்க. நன்றிங்கிறது வெளிநாட்டுக்காரங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்மளால அப்படி போக முடியாது, நம்ம உறவெல்லாம் விட்டு போக முடியாது. அது மாதிரி மகிழ்ச்சி, மிக்க மிக்க மகிழ்ச்சி. முக்கியமா மேஜர் நாராயணன் அவர்களுக்கும், ரமேஷ் அவர்களுக்கும், அருணகிரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைந்து சிற்கும் பல சகோதரிகள் எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெறும் ஆண்களுடைய கூட்டமா இல்லாம பெண்களும் இணைந்து இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையிலேயே எனக்கு விருப்பமானது, இனி வரக்கூடிய உலகத்தையே உங்க கையில கொடுத்துட்டு நீங்க இனிமே பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஆண்கள்லாம் சற்று ஓய்வு எடுக்கிறது தான் நல்லதுங்கிறது என்னுடைய திடமான நம்பிக்கை, ஆசை எல்லாமே. அதனால இப்ப இன்னும் 13 நாள் கழிச்சு, இன்னும் 12 நாள் கழிச்சு ஆகஸ்ட் 15 2026 இன்னொரு 12 நாள் கழிச்சு நம்ம சுதந்திரத்தை கொண்டாட போறோம். அப்படி என்ன அதுல சிறப்பு
எனக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னா, ஒரு மாசம் ஃபுல்லா இத பேசக்கூடிய விஷயம் இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா நெறைய இருக்கு. ரொம்ப சிறப்பான ஒரு நாள் இது. இன்னும் சொல்லப்போனா என்னுடைய தலைப்பே நான் என்ன சொல்ல விருப்பப்படணும்னு நினைக்கிறேன் அதுன்னா, இது உலகத்துக்கே ஒரு முக்கியமான நாள். எப்படி இப்ப புது வருடத்த எல்லாம் உலகம் ஃபுல்லா கொண்டாடுறாங்களோ, அது மாதிரி ஆகஸ்ட் 15 உலகம் ஃபுல்லா கொண்டாடணும். காரணத்த நீங்களே புரிஞ்சுப்பீங்க. முடிவு முடிவு வந்து நான் அப்படித்தான் முடிக்கணும்னு வச்சிருக்கேன். அதனால அது வந்து இந்திய நாட்டிற்கான சுதந்திரம் மட்டுமல்ல, உலகத்திற்கே ஒரு மிகச் சிறப்பான நாள் அப்படின்னு தோணும். சொல்றேன். இப்ப வந்து அ நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சது 1947 ஆகஸ்ட் 15. அது முடிஞ்ச உடனே அந்த நாள் ஆன பிறகு கிட்டத்தட்ட 100 நாடுகள், ஒரு நாடு இல்ல, 100 நாடுகள் சுதந்திரம் அடைந்தது. நம்பவே முடியலல்ல? உண்மையிலேயே. பல நாடுகள் வந்து அடிமைப்பட்டு தான் இருந்தது. எல்லாமே சுதந்திரமா இல்ல. கிட்டத்தட்ட 68 நாடுகள் பிரிட்டிஷ்காரங்கள்ல இருந்தும், 28 நாட்கள் 68 நாடுகள், அப்புறம் 28 நாடுகள் வந்து பிரான்ஸு, 7, 8 நாடுகள் ஸ்பெயின், இப்படியே போட்டு அமெரிக்கா கிட்ட கூட ஒரு சில நாடுகள் 5 நாடுகள் அடிமையாக இருந்தது. அதெல்லாம் விடுதலை ஆச்சு. அதுக்கெல்லாம் பிள்ளையார் சுழி வச்சது 1947 தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஆச்சு. அ அதனால உலகமே கொண்டாட வேண்டிய நாளாக நான் வந்து இத நினைக்கிறேன். அ ஒரு அரிய செய்திய வந்து இது குடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான மெசேஜ் இன்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் 15 ஒரு முக்கியமான மெசேஜ் உலகத்துக்கே குடுக்குது. அது மட்டும் குடுக்கிறது மட்டும் இல்ல, கொடுத்துக் கொண்டிருக்கும் நாள் அது. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, இப்ப இவர் மேஜரும், அ ரமேஷும் பேசுறதெல்லாம் பார்த்த உடனே, இன்னும் ஒரு 10, 15, 20 நாள் கழிச்சு பேசினா, பல விஷயங்கள்லாம் சொன்னதெல்லாம் விட்டுட்டு புதுசா ஏதாவது சொல்லலாமான்னு தோணிக்கிட்டு இருந்தது. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நாளினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஹைலைட் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்துல, அது மாரி அத கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதனால நான் எப்படி சொல்லணும்னு விருப்பப்படுறேன்னா, நாம எல்லாருமே கொஞ்சம் மனதால 47க்கு போயிடணும். 1947க்கு கொஞ்சம். ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் 70 வருஷம் 80 வருஷத்துக்கிட்ட போயிட்டு, அ அப்ப இருக்கணும். அப்ப என்ன ஆச்சு? ஆகஸ்ட் 15 1947 அன்னைக்கு இந்தியால என்ன நடந்தது? இது ரொம்ப பெரிய டாபிக் ஆச்சே அப்படின்னு நினைப்பீங்க. அதனால 2 நகரத்துல என்ன நடந்ததுங்கிறத மட்டும் பார்த்துருவோம். இது வந்து ஆதாரப்பூர்வமா இருக்கு. அதனால சொல்றேன். ஒண்ணு வந்து டெல்லி, இன்னொன்னு வந்து கல்கத்தா. 2மே முக்கியமான அ நகரங்கள். அந்த நகரத்துல அன்னைக்கு என்ன ஆச்சு? ஆகஸ்ட் 15 1947. அதனால நீங்க எல்லாருமே மனதால கொஞ்சம் பின்னாடி போய் அனுபவிக்கணும் அத. என்னென்ன ஆச்சு அப்படின்னு. ஆ அந்த நாள் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ன யோசிக்கணும்னு சொன்னா, 20 மே 1498. என்ன சம்மந்தம் இல்லாம சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான சில நாட்கள ஏன் சொல்றேன்னு சொன்னா, இந்த மாரி நாட்கள்லாம் நம்ம இந்திய மண்ணுக்கு ரொம்ப முக்கியமானது. அன்னைக்கு தான் வாஸ்கோ ட காமா அப்படின்னு ஒருத்தர் வந்து, இதெல்லாம் பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அவர் வந்து நம்ம நாட்டுல இறங்குறார். அவர் இறங்காம இருந்தா வேற மாரி எல்லாம் ஆயிருக்கலாம். அவர் வந்து இறங்கினது என்ன ஆச்சுன்னு சொன்னா, நம்ம நாட்டினுடைய வளப்பத்தையும், செல்வத்தையும் பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டார். அங்க போய் சொல்லியிருக்காரு. தி வெல்த் ஆஃப் தி இண்டீஸ். இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப பிரமாதமான விஷயங்கள். அதனால பெரிய பணக்கார நாடு அப்படிங்கிறது நமக்கே நம்ப முடியல. நிஜமாவே அப்படி இருந்தோமா அப்படின்னு. ஆமா, அப்படி இருந்தோம். 1498ல இந்தியாங்கிறது அப்படி செல்வ செழிப்பா இருந்தது. அந்த மாதிரி வெல்த் ஆஃப் தி இண்டீஸ்ன்னு போய் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தடன்னு எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஓஹோ! அப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு. அதனால 1498 முக்கியமான வருடம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான வருடம் ஒரு 100 வருஷம் கழிச்சு 1600. என்னடா பின்னாடி கூட்டின்னு போறேன்னு நினைக்காதீங்க. இந்தியாவுடைய சூழ்நிலை அப்படி. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். எப்படியெல்லாம் நாம உருவாகி வந்தோம் அப்படின்னு. ரொம்ப பிரமாதமா இருந்தோம். செல்வ செழிப்போட இருந்தோம். 1600 டிசம்பர் 31ஆம் தேதி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு ஒண்ணு வந்து கால் வச்சுது. எப்படி வாஸ்கோ ட காமா கால் வச்சாரோ, அந்த மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒண்ணு கால் வச்சது.
இதெல்லாம் எதுக்கு சொல்றேங்கிறது கடைசியில உங்களுக்கே புரியும். அந்த 31 டிசம்பர் 1600 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலை வச்ச உடனே அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அடே அப்பா! இவ்வளவா இருக்கு அப்படின்னு. செல்வ செழிப்பு காலை எங்க வச்சாலும் தங்கமா இருந்தது. ஒரு நடுவுல ஒரு சின்ன ஒரு சைடுல டைவர்ஷனுக்கு போறேன். புத்தர் நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல பிறந்தாரு. அவர் ஒரு இடத்த டொனேட் பண்ணணும்னு அவர் அப்படியே பக்தர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஒரு ஒரு வியாபாரி அவர் நடந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தங்க காசு வச்சு அது எவ்வளவு செலவோ அவ்வளவு கொடுத்து வாங்கினார். அப்ப பாருங்களேன் எவ்வளவு அந்த இடத்த வாங்கி புத்தர்கிட்ட டொனேட் பண்ணார். அது ஒரு முக்கியமான ஒரு 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 பார்க் மாதிரி ஒண்ணு இருக்கு. இப்போ வச்சிருக்காங்க நேபாள் பக்கத்துல. அது மாதிரி எல்லாம் செல்வ செழிப்பு உள்ள ஈஸ்ட் இந்தியா பார்த்த உடனே ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரன் இதெல்லாம் நம்ம சுருட்டிட்டு போயிட வேண்டியதான், நம்மளால இவ்வளவு எல்லாம் பண்ண முடியாது, ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ண புத்திசாலித்தனம் பாருங்க. 2,60,000 போர் வீரர்களை எடுத்துக்கிட்டாங்க. கம்பெனிங்கிறது என்ன பண்ணணும்னு சொல்லுங்க? ஒரு கட்டடம் கட்டணும், ஆபீஸ் வைக்கணும், நிறைய வியாபாரம் பண்ணணும் இல்லையா? இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எவ்வளவு விவரமான ஆட்கள் பாருங்க. 2,60,000 போர் வீரர்களை தயார் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க கையில அவ்வளவு ஒரு படை ஆயுதம் எல்லாம் இருந்தது. அதைத்தான் முக்கியம்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த அதிகாரத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டு கொஞ்சமா எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக அதை கொஞ்சம் ஒவ்வொரு பகுதியா இந்தியா முழுசும் ஜெயிச்சு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இன்னொரு நாள் அப்ப பண்ணும்போது 1757 இது கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜூன் 23 பேட்டில் ஆஃப் பிளாசின்னு பேரு. ஒரு பெரிய ஏன் இந்த நாட்கள்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் நம்ம இந்தியாவுடைய திருப்பு முனை மாதிரி. இந்த இந்த போர் நடக்காம இருந்திருந்தா இந்தியா வேற மாதிரி ஆயிருக்கும். பேட்டில் ஆஃப் பிளாசின்னு பேரு. அது வெஸ்ட் பெங்கால்ல இருக்காது. அந்த ஊர்ல நடந்த ஒரு சின்ன போர். நம்பவே முடியல சார். படிச்சா ரொம்ப வேதனையாவும் இருக்கு, நம்பவும் முடியல. அவர் பேர் ராபர்ட் கிளைவ். கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய முக்கியமான சாதாரண ஆளா சேர்ந்தவர் அந்த அளவுக்கு போயிட்டார். அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய 2,60,000 சோல்ஜர்ஸ்ல ஒரு 50,000 சோல்ஜர் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த பிளாசி அப்படிங்கிற இடத்துல போய் சண்டை போடுறாரு. யாரோட சண்டை போடுறாருன்னு சொன்னா, சிராஜ் உத்தௌலா அப்படின்னு நம்ம ஒரு இஸ்லாமிய, அப்ப இஸ்லாமிய ஆட்சி இருந்ததுனால அவரோட சண்டை போடுறாங்க. இவர்கிட்ட எவ்வளவு அதிகாரிகள் தெரியுமா? படை வீரர்கள் 50,000 பேர் இருந்தாங்க. சிராஜ் உத்தௌலா. நம்ம ராபர்ட் கிளைவ் விட்ட 3,100. நம்பவே முடியல. ஆனா ரொம்ப வேதனையான விஷயங்களை நான் சொல்ல போறேன். நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனசுக்கே. நம்ம மக்களா இப்படி? ஆமா, ஆசை வந்துடுச்சுன்னு சொன்னா என்ன வேணா பண்ணிடுவோம் நம்ம அந்த சிராஜ் உத்தௌலாவுக்கு அதிகாரியா படைத்தலைவனா இருந்த மீர் ஜாஃபர் அப்படிங்கிறவர் தான் காட்டி கொடுத்துட்டாருன்னா வேற ஒண்ணும் இல்ல, தோக்கடிச்சிட்டாரு தன்னுடைய படைகளையே. ஏன்னு சொன்னா ராபர்ட் கிளைவ் அவர்கிட்ட போய், அவருக்கு தெரியும், ராபர்ட் கிளைவுக்கு தெரியும் 50,000 போர் வீரர்கள், நம்ம பக்கம் 3,100, எப்படி ஜெயிக்கிறது? அதனால வேற வழி இல்ல, ஒரு தந்திரமா நம்ம போய் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி தந்திரமா அவர்கிட்ட போய் பேசி, நான் உன்னை அதிகாரி ஆக்கிடுறேன், தலைவன் ஆக்கிடுறேன், நீ கொஞ்சம் இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 23 ஜூன் அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறத படிச்சு பாருங்க. மனசு கஷ்டமா இருக்கு. காட்டி கொடுத்துடுறாங்கன்னு என்ன, அன்னைக்குன்னு பார்த்து ஆக்சுவலா இவ்வளவு பெரிய போர் நடக்கணும்னு சொன்னா எவ்வளவு நாட்கள் நடக்கும்? நம்பவே மாட்டேங்க. படிச்சு பாருங்க. 40 நிமிடங்கள் நடந்த ஒரு பெரிய போர். 1757 40 நிமிஷம் தான் சண்டையே. நம்ம இந்தியாவே இப்ப வேற மாதிரி ஆயிடுச்சு. நம்ப முடியுமா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்கிட்ட போயிடுச்சு. நம்ம கையில இருந்தது இஸ்லாமியர்கள், இந்தியர்களும் வைத்திருந்த நாடு ஒரே ஒரு நாள்ல ராபர்ட் கிளைவ் கையில போயிடுச்சு. சுத்தமா 40 நிமிஷம். அன்னைக்கு நல்ல மழை கொட்டிக்கிட்டு இருந்தது. இந்த சிராஜ் உத்தௌலாவுடைய படைத்தலைவனாக இருந்த மீர் ஜாஃபர்ங்கிறவரு அந்த வெடிகுண்டுகள்லாம், இந்த பீரங்கிகளுடைய இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த பவுடர் அதை வச்சு வெடிக்கணும். அதெல்லாம் அப்படியே மழையில் நனைய விட்டாரு. வெடிக்கவே இல்லை.
இவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. 40 நிமிடங்கள்ல எல்லாரும் சரண்டர் ஆயிட்டாங்க. ஜெயிச்சுட்டாரு. இது ஒரு முக்கியமான நாளாக எனக்கு தோணும். இன்னொரு முக்கியமான வருடம் என்னன்னா 1857. இத பத்தி பல பேர் சொல்லுவாங்க. அதுதான் பிரிட்டிஷ் காலனியாக நம்ம நாடு மாறிச்சு. ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. 1800 சிப்பாய் கலகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 1857. அதனால சில 1498, 1600, 1757, 1857 இந்த 4 வருடங்களும் ரொம்ப முக்கியமானது. எல்லாம் மாறிடுச்சு. நம்ம இந்தியாவே வேற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொருத்தர் கைக்கு போயிடுச்சு. அப்ப போன நாள் தான் 1857 பிரிட்டிஷ்காரங்களுடைய கைக்கு போயிடுச்சு. அந்த சிப்பாய் கழகத்தை வந்து சர்வசாதாரணமா அடக்கிட்டாங்க. அடக்கிட்டு நம்மளும் போராடினாங்க. நிறைய பேர் அதுல இறந்து போனாங்க. பெரிய தியாகம் எல்லாம் பண்ணாங்க. பண்ண முடியல, போயிடுச்சு. அதனால பிரிட்டிஷ் அரசின் காலனி நாடாக இந்தியா மாறி போச்சு. அதனால நம்மளுடைய சுதந்திரத்தை இழந்த வருடம் 1857. அதுக்கு முன்னாடியே போயிடுச்சு. கம்ப்ளீட்டா அரசியல் சமாச்சாரமா போனது அப்பதான். 90 வருடங்கள் இந்தியா சுரண்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எனக்கு போட்டிருக்கேன் நானு. எனக்கு என்னமோ அதான் உண்மைன்னு தோணுது. ஆளப்பட்டது இல்ல, சுரண்டப்பட்டது. எப்படின்னு ஒரு 2-3 விஷயங்கள் சொல்றேன் பாருங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க. இங்க இருந்து ஆளப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். விதவிதமான சௌகரியங்கள்லாம் மக்களுக்கு ஏற்படுத்தி ஒரு நல்ல அரசாட்சி கொடுத்து விவசாயம், அப்புறம் ஃபேக்டரிஸ், அதுக்கு இது தொழிற்சாலைகள்லாம் ஏற்படுத்தி வளப்பமா ஆகணும்ல. அதெல்லாம் ஒரு கவனமும் கிடையாது. நேரா ஒவ்வொன்னா இங்க இருந்து எடுத்துட்டு போனாங்க. நம்ப மாட்டீங்க. இதுல சிலதெல்லாம் நீங்க அவசியம் படிக்கணும். 3 முக்கியமான விஷயங்களை எடுத்துட்டு போனாங்க. ஒண்ணு வந்து துணி. நம்ப முடியுதா? நம்ம எல்லாருக்குமே நம்ம இந்த அமைப்புல இப்ப சேர்ந்திருக்கோம் இல்லையா, 23, 24 பேரு. எல்லாருக்குமே நல்லா நம்ம வீட்டிலேயே நெய்யக்கூடிய தொழில் தெரியும். நம்பவே மாட்டீங்க. இந்த டெக்ஸ்டைல்ங்கிறது இந்தியாவினுடைய ஜீவாதாரமாக அவ்வளவு இதா இருந்திருக்கு. நாம கிரேக்க நாட்டுக்கு கொண்டு போய் நம்மளுடைய சில்க் துணிகள் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு தங்கமா வாங்கிட்டு வருவோம். அவங்களே சொன்ன வார்த்தைகள்லாம் சிலதெல்லாம் இருக்கு. இந்த துணிக்கு போய் தங்கத்தை கொடுப்பீங்களா அப்படின்னு. தங்கம்லாம் வாங்கி நம்ம நாடு பெரிய பணக்கார நாடாக இருக்குது. அதனால துணி இத கை வச்சாங்க பிரிட்டிஷ்காரங்க. என்னங்கிறத சொல்றேன். 2வது நம்பவே மாட்டீங்க, உப்பு. என்ன சார், நம்ம டெய்லி போயிட்டு சாப்பிடுறோமே அந்த உப்பு. உங்களுக்கு பல பேருக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஆமா, உப்பு வேலின்னே ஒண்ணு ஏற்படுத்திட்டாங்க. ஏன்னா நம்ம நாட்டுக்கு உப்பு ரொம்ப முக்கியம். அந்த உப்புக்கு எப்படி அதை வந்து பணமாக்கலாம், எப்படி சுரண்டிட்டு போலாம் அப்படிங்கிறத மெத்தடை கண்டுபிடிச்சாங்க உப்பு. 3வது ரொம்ப வேதனையானது மது. அந்த பழக்கம்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. ஆனா முந்தி எல்லாம் நானே பார்த்துட்டு சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் தலையில அப்படி துணியை போட்டு மூடிக்கிட்டே போவாங்க. எங்க போறான்னு, பாட்டில் போட போறாங்க. நம்ம முகம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப ரொம்ப சர்வசாதாரணமாயிட்டு இந்த 3 விஷயத்தையும் அந்த வெள்ளைக்காரங்க கையில எடுத்துக்கிட்டாங்க. நம்ப போய் முடியல இல்ல. 58, 60 வருடங்கள் கொண்டாட்டம் பிரிட்டிஷுக்கு ஆனந்தமா கொண்டாடினாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த ராபர்ட் கிளைவ்ங்கிறவரு, அவரே எழுதின ஒரு குறிப்பை நான் படிச்சிருக்கேன், டைரி குறிப்பு. நான் என்னுடைய கப்பலில் எடுத்து செல்லும் செல்வத்தை நினைத்து நானே என்னை பெருமைப்படுகிறேன். என்ன அப்படி நினைக்கிறீங்க? அந்த வார்த்தையில என்ன சொன்னார்? ஐ எம் வெரி மச் ஹாப்பி ஓவர் மை ஹியூமிலிட்டி அப்படிங்கிறார். எவ்வளவு பணிவாக பல விஷயங்களை விட்டுட்டு போறேன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கப்பலா தூக்கிட்டு போயிருக்கான். அப்படியெல்லாம் எடுத்துட்டு போன செல்வம் எல்லாம் போனதுனால தான் நம்ம நாடு, இந்தியா நாடு ஏழ்மை நாடாயிடுது, பரிதாபமாயிட்டுது. இவ ரொம்ப சாப்பிடவே முடியல. ஏன்னா இந்த 3மே போயிடுது நம்ம கிட்ட இருந்து. முக்கியமா தொழில், கைத்தொழில்னு சொல்லி சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த ஒவ்வொரு கிராமங்கள்லயும் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த இடங்கள்லாம் போயிடுது. எங்களுடைய அந்த தலைவர் திருமலை அவர்கள் சொல்லுவார் இல்லையா, அவர் வந்து கிராமத்துல அந்த காந்தி படத்தை எடுத்துட்டு இப்படியே நடந்து போகும்போது ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு பெண்மணி உள்ளேந்து அந்த கிராமத்து குடிசையிலேருந்து வந்து வா வான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை கூப்பிட்டு அந்த தாத்தா போட்டோல பார்த்து கையெடுத்து கும்பிடு, இந்த தாத்தாவனால தான் நம்ம வீட்டுல டெய்லி பணம் கிடைக்குது. அவங்க கையால நூலை போய் வாங்கிட்டு போவாங்க.
அந்த நூலை போய் வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு விவசாயத்தை கம்ப்ளீட்டா அழிச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட். எல்லாருமே இந்த இதுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்கலா சுரண்ட ஆரம்பிச்சதுனால அந்த கிட்டத்தட்ட ஒரு 58 60 வருடங்கள் எல்லாமே சுரண்டிக்கிட்டே போயிட்டே இருந்தாங்க. ஒரு திருப்பு முனை மாதிரி நடந்ததுதான். இப்ப நான் கிட்டத்தட்ட அந்த தேதிக்கு வரேன். 1915 1915ங்கிறது ரொம்ப முக்கியமான வருடம். அந்த வருடங்கள் தான், அந்த வருடத்துல தான் காந்தி என்ன பண்றாருன்னா, தென்னாப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்து இறங்குறாரு. ரொம்ப முக்கியமான வருடம். எங்க நண்பர்கள்ல கூட்டத்துல சொக்கன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பெங்களூர்ல இருக்காரு. நல்ல அழகான தமிழ் எழுதக்கூடிய சிறப்பான கோபாலகிருஷ்ண கோகலே பத்தி எல்லாம், அவங்க பத்தி எல்லாம் பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அவரை பத்தின ஒரு பெரிய புத்தகம் போட்டிருக்காரு. அப்புறம் 1915ன்னே ஒரு புத்தகத்தோட பேரு. அது அவ்வளவு திருப்பு முனை நம்ம இந்தியாவுக்கு. அவர் வராம இருந்திருந்தா வேற மாதிரி போயிருக்கும் ஆக்சுவலா. இதை வரவழைச்சது யாருன்னா கோகுலே தான். இந்த பாரு, தென்னாப்பிரிக்கால உன் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, தயவு செய்து இந்தியாவுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு 1915ல காந்தியை கூட்டின்னு வந்து இறக்கினார். ஒரு பெரிய திருப்புமுனை, டேர்னிங் பாயிண்ட்னு சொன்னேன், நான் வரிசையா சொன்னேன் இல்லையா? அதுல 1915 உண்டு, முக்கியமான வருடம். இறங்கினவர் இவர் வந்து வக்கீலா இருந்து எல்லாம் பண்ணவர். அவருடைய கவனம் எல்லாம், அவர் என்ன பண்ணாருன்னு, இந்தியா முழுசு நான் சுத்தி பார்க்கணும். அவரே சொன்னாரு. அவர் சொன்னாரு ஒரு தடவை. அப்ப வந்து கோகுலே அதை பெருசா படுத்தல. அடுத்த தடவை அவரே அட்வைஸ் பண்றாரு. இல்ல இல்ல, நீ எதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்தியா முழுசு சுத்தி பாரு அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் யாருமே அந்த அளவுக்கு இந்தியா முழுசு சுத்தி பார்த்திருக்கிறது வாய்ப்பு இல்லை. 3ஆம் வகுப்பு ரயில் பெட்டியில இந்தியா முழுசு சுத்தி பார்த்திருக்காரு காந்தி. அப்ப வந்து 1915 உங்களுக்கு தெரியும், 14ல முதல் உலக யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. முதல் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சாச்சு. அப்ப வந்து காந்தியினுடைய நம்பிக்கை என்ன தென்னாப்பிரிக்கால அவர் இருந்ததுனால பிரிட்டிஷ் அரசுங்கிறது எல்லாருக்குமே நன்மை செய்யும், இந்தியாவுக்கும் நன்மை செய்யும் அப்படின்னு ரொம்ப நம்பினாரு. அதனால அந்த நம்பிக்கையில தான் வந்து இறங்குறாரு. ஆனா அவருக்கு அன்னைக்கு நேற்றுக்கு இவர் பேசினார் இல்லையா, ரமேஷ் பேசின போது சொன்னார் இல்லையா, ரொம்ப முக்கியமான ஒரு நாள் 13 ஏப்ரல் 1919, ஜாலியன் வாலாபாக். ஒரு நம்ம ஊரு அப்பாவி மக்களை துப்பாக்கி வச்சு சுடக்கூடிய சுட்டுட்டாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்க செத்து போனாங்க. அவங்க 300 தான் கணக்கு போட்டிருக்காங்க. அது ஒண்ணு. 2வது வந்து ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறது, அதை பத்தி நிறைய சொல்லணும். ரொம்ப கேவலப்படுத்தக்கூடியது நம்ம இந்தியர்களை. இந்த வயரால நடந்து போகணுமா, அப்படியே தவழ்ந்து போகணுமா ஒரு தெரு வழியா, எவ்வளவு கேவலம் பாருங்க. நடந்து காலால போக கூடாது, இதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு பேர் ரவுலட் சட்டம். எப்ப வேணா அவங்களை அரெஸ்ட் பண்ணலாம். எல்லாமே 1919ல வந்தது. எல்லாத்த விட கிலாபத் இயக்கம்னு ஒண்ணு காந்தி பண்ணாரு. அதுல அவங்க 1918ல முதல் உலக யுத்தம் முடிஞ்சு போச்சு. இவன் சொன்ன பிராமிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமா நான் செய்யறேன்னு சொல்லக்கூடியதை ஏமாத்திட்டான் பிரிட்டிஷ்காரங்க. அதனால நம்பிக்கை துரோகம் செய்தாங்க. அதனால இவங்க வந்து இந்தியாவை ரூல் பண்றதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய மனதை முழுசும் மாத்திக்கிட்டாரு காந்தி. அது ஒரு முக்கியமான திருப்பு முனை 1915 15 19. அதனால ஒத்துழையாமை இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு. அந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அப்புறம், நம்ப மாட்டீங்க சிலதெல்லாம், ஏன் கொஞ்சம் வேகமா போறேன்னா டைம் கொஞ்சம் 10 நிமிஷம் இருக்கிறதுனால அதுக்குள்ள நான் முடிக்கணும். முக்கியமா அந்த 2 நாளை சொல்லிவிடணும்னு சொன்னேன் ஆரம்பத்திலேயே. 2 நாட்கள் 2 இடங்களை பத்தி சொல்ல போறேன். நாட்கள்ல 1947 ஆகஸ்ட் 15 2 ஊர்ல என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு கொஞ்சம் வேகமா போகணுங்கிறதுனால ஒத்துழையாமை இயக்கம் 1919, 10 வருடம் கழிச்சு 11 வருடங்கள் கழிச்சு 1930ல உப்பு சத்தியாகிரகம். அப்புறம் 1940ல 10 வருடம் கழிச்சு தனிநபர் சத்தியாகிரகம். 42ல வெள்ளை இணைய வெளியேறு இயக்கம். இந்த 4 தான் நடத்தினார் காந்தி. நிறைய போராட்டம் எல்லாம் நடத்தல. அவருக்கு தெரியும் இந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு நிறைய வேணும் அப்படின்னு. நம்ம இந்திய மக்கள் தானே, நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே. இதுல ஒரு கொஞ்சம் சைட் ட்ராக்ல என்ன சொல்றேன்னா, லியோ டால்ஸ்டாய்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சொன்ன ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு தகவலை சொல்லணும். இந்திய நாடுங்கிறது வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் வந்து கைப்பிடிச்சுக்கிட்டாங்க, நீங்களாம் அடிமையாகிட்டீங்க. 1 வருடம் 2 வருடம் இல்ல, இவ்வளவு 100 150 வருடமா அடிமையா இருக்கீங்கன்னு சொன்னா
நம்ம பாரதி சொன்ன மாதிரி என்று தணியும் எங்கள் அடிமையின் மோகம். நமக்கு வந்து அடிமையா இருக்கிறதுல அவ்வளவு பிரியம் போல் இருக்கு. நம்ம நம்ம ஆள வேண்டாமா? எனக்கே ரொம்ப வேதனையா தான் இருக்கு கேட்கறது சொல்றதுக்கு. அந்த மாதிரிதான் இருந்தாங்க. உண்மையிலேயே நம்பவே மாட்டீங்க. அதனால தான் 10 வருடங்களுக்கு ஒரு தரமாக போராட்டத்தை காந்தி செய்தார். அதுவும் முக்கியமானது ஆயுதத்தெல்லாம் கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி இதெல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால அஹிம்சைங்கிற ஒரு பெரிய ஆயுதத்தை எடுத்து போராடினார் அவரு. அதனால அதுல ஒரே ஒரு சைட் டைவர்ஷன் மாதிரி இல்ல. உண்மையிலேயே வெள்ளைக்காரங்க இதை எழுதியிருக்காங்க. நம்ம ஆட்கள் எழுதல. நேரிலேயே பார்த்து எழுதினவரு. அவர் ஒரு சோசியலிஸ்ட், மார்க்சிஸ்ட். மது ஒழிப்பு இயக்கம் நான் சொன்னேன் இல்லையா 3. ஒண்ணு துணி, இன்னொன்னு வந்து உப்பு, 3வது வந்து மது. இந்த மது ஒழிப்புங்கிறதுக்கோசரம் இதுல நல்லபடியா நிறைய சகோதரிகள் கலந்துகிட்டதுனால அவங்களுக்கு ரொம்ப பெருமையா நான் சொல்றேன். நீங்கெல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல மது கடைக்கு போய் தன்னுடைய மனைவியை இறக்கி விட்டுட்டு இவர் போராட்டத்துக்கு ஊருக்கு போயிடுவார். இதுக்கு போடுவார், நகரத்துக்கு போயிடுவாரு. அவர் பேரெல்லாம் எழுதல. ஆனா நடந்த நிகழ்ச்சி அப்படியே எழுதியிருக்காரு. ஒரு வெள்ளைக்காரர் எழுதியிருக்காரு. ஒரு சோசியலிஸ்ட். அந்த அம்மா என்ன பண்ணுவோம்னா அந்த கடைக்கு முன்னாடி படுத்துட்டு வருவாங்க. 1930. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மாதிரி ஒரு 10, 20, 30, 40 பேர் வரிசையா படுத்துப்பாங்க. இந்த ஆண்கள்லாம் அவங்கள மிதிச்சுட்டு போய் அந்த பாட்டில் வாங்கி சாப்பிட முடியாது. அதனால காலையில இருந்து சாயங்காலம் வரையும் அந்த மதுக்கடையில வியாபாரமே ஆகாது. எப்பேற்பட்ட ஒரு போராட்டம் பாத்தீங்களா? மதுவை வந்து ஒழிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த வெள்ளைக்காரன் எழுதுறான், சத்தியமாக நம்ம இந்தியர்களால் பிரிட்டிஷ்காரங்களால ஆள முடியாது. சுதந்திரத்தை கொடுத்துட்டு தான் போகணும். ஏன்னா பெண்களுடைய பங்கு வந்துடுச்சுன்னு சொன்னான். அதனால நான் என்னுடைய ஒரு முக்கியமான மெசேஜா இருக்கிறது, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு இந்த பெண்களுடைய பங்குங்கிறது ரொம்ப நிறைய சொல்லலையே ஒழிய உண்மையிலேயே சொல்லணும். இதை வெள்ளைக்காரங்க பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த மது ஒழிப்பு இயக்கத்துல ஆள முடியாது, தொடர்ந்து நம்மளால ஆள முடியாதுங்கிறத அவரை நேர்லயே பார்த்துட்டேன். இப்ப முக்கியமான பகுதிக்கு வரோம். அந்த 2 நாள், அந்த 2 இடம். நம்ம 1947 ஆகஸ்ட் 15 அந்த தேதியில சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஒரு அரசாணைன்னு ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா? அதை கொடுத்தவர் யாருன்னா கிளமெண்ட் அட்லி. அப்ப வின்ஸ்டன் சர்ச்சில் இல்ல, கிளமெண்ட் அட்லிங்கிறவர் அங்க இங்கிலாந்துல இருந்தார். அவர் ஒரு நல்ல வேலையா நம்ம இதுபடி சோசியலிஸ்ட். அவர் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல பேசின பேச்சு வந்து நான் அடுத்த முறை உங்களுக்கு முழுசா ஏதாவது கிடைச்சா சொல்றேன். நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க பத்திரமா வச்சிருக்காங்க, கொடுத்துருவாங்க யார் கேட்டாலும். அவர் என்ன பேசினாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு, இந்தியாவை இனிமே நம்ம ரூல் பண்ண முடியாது. எப்ப 1947 பிப்ரவரி 20 பிப்ரவரியிலே சொல்லிட்டாரு, ஜூன் 1948க்குள்ள இந்தியா ஒப்படைக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு பேச்சை வந்து நான் உங்களுக்கு அப்புறம் முடிஞ்சா அடுத்துதான் சொல்றேன். அதனால இப்ப நாம இந்த 2 ஊருக்கும் போறோம். என்னைக்கு 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்மளாம் இப்ப போறோம், மனதால போறோம். முதல் ஊர் வந்து டெல்லி. டெல்லியில வந்து செங்கோட்டையில போய் பார்க்கிறோம். என்ன நடக்குது தெரியுமா? நம்ம வெள்ளைக்காரங்களுடைய பிரிட்டிஷ் கொடி இறக்கப்படுகிறது. நம்ம ஜவஹர்லால் நேரு கையிலால கொடி ஏற்றப்படுகிறது. அவர் வந்து அழகா இப்ப பேசுறாரு. அதுக்கு முன்னாடி ராத்திரியே பேசியிருக்காரு. The trust with destiny பேரு, அதுக்கு பேரு. When the whole world sleeps, இப்ப நம்ம எல்லாம் பல பேர் முழிச்சிருக்க மாட்டாங்க. இந்தியா awakes. ஏன்னா இரவில் கிடைத்தது. அப்ப கொடுத்தாங்க. அப்ப வந்து அந்த டைம் ஏதோ வச்சிருக்காங்க, அவ்வளவுதானே ஒழிய அப்ப பேசின பேச்சு அது ரொம்ப சிறப்பான பேச்சு. இந்தியா முழித்து கொண்டது அப்படிங்கிறாங்க. அதனால அந்த டெல்லியில நடந்த நிகழ்ச்சி அவ்வளவு முக்கியமானது. இதை நீங்க நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட கூட கேட்டேன். அவர் ஹிஸ்டரியில ரொம்ப எக்ஸ்பர்ட். எந்த நாடுமே தன்னுடைய எதிரி நாடு தன்னுடைய பக்கத்துல இருந்து கொண்டு கொடியை இறக்கிட்டு கையால ஏத்துறது எங்கேயுமே நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால ரொம்ப சிறப்பான பல நாட்கள்ல ஆகஸ்ட் 15 47ங்கிறது ரொம்ப முக்கியம். என்னன்னா நம்மளுடைய எதிரின்னு சொல்லக்கூடியவரே அங்க பார்ட்டிசிபேட் பண்ணாரு, கலந்து கொண்டாரு அந்த நிகழ்ச்சியில. இது மாதிரி எங்கேயுமே நடந்தது கிடையாது. எந்த நாட்டினுடைய சுதந்திரத்திலையும் நடந்தது கிடையாது. சரி, ரொம்ப வேகமா இன்னொரு 5 நிமிடங்களே இருக்கிறதுனால
கல்கத்தாவுக்கு போறோம். அந்த பகுதி என்னன்னா பெலியாகட்டான்னு ஒரு பகுதி இருக்கு. ஆகஸ்ட் 9ஆம் தேதி 1947ல காந்தி வந்து அந்த இடத்துல இறங்குறாரு. உங்களுக்கு தெரியும், நான் சிலதெல்லாம் சொல்றதுக்கு மனசுக்கு கேட்கல, அதனால சொல்லித்தான் ஆகணும். நமக்குள்ள ஒரு மத கலவரங்கள் ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டு இருந்தது. ஏன்னா இந்தியா வந்து இந்தியாவா மட்டும் பிரியல, இந்தியாவை சுதந்திரமா அடையல, பாகிஸ்தான்கிற ஒரு நாடும் சுதந்திரமா போக வேண்டிய சூழல்லாம் ஏற்பட்டு போச்சு. காந்திக்கு இதுல விருப்பமே கிடையாது. ஆனா எனக்கு நான் அந்த அந்த அமைப்புல சேர்ந்ததுனால சொல்றேன். பல பேர் வந்து எதையோ படிச்சுட்டு அதை உண்மைன்னு நம்பி அவர் இப்படி பண்ணாரா அப்படி இப்படின்னு கேட்கறாங்க. அப்படி இல்லை, அவருக்கு விருப்பமே இல்லை. அவர் பொதுவா படுத்தாருன்னா 8, 9 மணிக்கு படுத்தாருன்னா காலையில 4 மணி 3 மணிக்கு தான் எந்திரிப்பாரு. அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு 2 மணிக்கே எந்திரிச்சு டைரியில எழுதியிருக்காரு. என்னை கூட கன்சல்ட் கூட பண்ணாம, இன்ஃபார்ம் கூட பண்ணாம பிரிவினைக்கு கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு எழுதியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ஆதாரமான செய்திகள். அவர் வந்து அந்த கலவரம் வந்து என்னாச்சு, அதனாலே வேண்டான்னு சொன்னாரு. வேண்டாம், நமக்குள்ள ஒரு கலவரம் எல்லாம் ஏற்பட்டுட்டோம் அப்படின்னு. ரொம்ப எல்லாம் அதை படிக்கிறதுக்கே ரொம்ப வேதனையா இருக்கும். லாஸ்ட் 200 டேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு காந்தியோடது. உங்களால ஆழாம படிக்க முடியாது. நம்ம நாடா இப்படி இருந்தது அப்படின்னு. ஆமாம், அப்படித்தான் இருந்தது. ஆனா நல்ல வேளையாக அதுக்கப்புறம் ரொம்ப மாறிடுச்சு. அந்த தேதி தான் முக்கியமான தேதி. அதனால தான் சொல்றேன். அங்க வந்து மஹமது உஸ்மான் அப்படிங்கிற இஸ்லாமியர் என்ன சொல்றாரு, காந்தி வேற எங்கேயும் போகாதீங்க, இங்க கல்கட்டாலேயே இருங்க, இஸ்லாமியருடைய நலனுக்காக இருங்க அப்படின்னாரு. பல பேர் செத்து போறாங்க. காந்தி என்ன தெரியுமா சொல்றாரு, நான் இருக்கேன், ஆனா ஒரு கண்டிஷன், அங்க நவகாளியில இந்துக்கள் எல்லாம் செத்து போயிட்டு இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கைகளை நீங்க உறுதி கொடுத்தீங்கன்னா நான் இங்க இருக்கேன் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க கூட இருக்கிறதுக்கு HS சுரவர்தி, இந்த இவரெல்லாம் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா முக்கியமான இஸ்லாமிய அதிகாரி அவரு, முன்னாள் பெங்காலுடைய அதிபரா இருந்தவர் அவரு. அவங்க இருந்த இடம் வந்து ஹைத்தேரி மேன்ஷன், இந்த நான் சொன்னேனே பெலியகட்டா அப்படிங்கிற ஒரு பகுதி, நம்ம கூட போய் பார்க்கலாம். அது வந்து உடைச்சு இடிச்சுட்டாங்க. அந்த கட்டடத்துல போய் காந்தி இருக்கார். அவர் சொல்றாரு, 24 மணி நேரம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ராத்திரி சொல்றாரு, நீங்க நாளைக்கு காலையில, அதாவது ஆகஸ்ட் 15 காலையில 24 மணி நேரம் உபவாசம் இருங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள், ஒவ்வொரு தெய்வத்தை, உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், இந்தியாவினுடைய நலனுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், கைராட்டையில நூறுப்பு செய்யுங்கள். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொன்னேன் ஆரம்பத்துல, ஞாபகம் இருக்கா, நூலு. காந்தி ரொம்ப விருப்பப்பட்டது 2 செயல் தான். அப்புறம் கூட கேட்டபோது சொன்னாங்க, ஒண்ணு வந்து இந்த நூல், அது பேர் காதின்னு பேர். இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்க இந்த சட்டை, நீங்களும் கூட போட்டுக்கலாம். ஏன்னா இதுல வந்து அந்த துணி வந்து நம்ம காட்டன்ல தயாராவது, இந்தியாவிலேயே ஏழை மக்களால நூற்கப்பட்டு நெய்யப்பட்டது, அது மிஷின் பண்றது இல்ல. அதனால அந்த கைராட்டை நூற்பை செய்யுங்கள் அப்படின்னாரு. அப்ப சுரவர்தி வந்து என்ன பண்ணி தொலைச்சிட்டாருன்னு, இந்த கலவரத்துக்கு காரணமா இருந்துட்டார். அதனால நீங்க அந்த படத்தை கூட பார்க்கலாம், காந்தி படத்தை பார்த்தா தெரியும். ஆகஸ்ட் 15 அன்னைக்கே நடக்குது. அவன் கோபத்துல வரான், இவரை கொல்லணும் அப்படிங்கிறான். காந்தி பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு சுரவர்தி. காந்தி சொல்றாரு, மன்னிப்பு கேளு அப்படின்னு. இதெல்லாம் நிஜமாவே நடந்தானே எனக்கு நம்பவே முடியல. ஆனா பல பேர் எழுதியிருக்காங்க. ப்ரொஃபசர் ஒருத்தர் நிர்மல் குமார் போஸ் அப்படிங்கிறவர், அவர் கூடவே இருந்தவர் எழுதியிருக்காரு. அவர் பெரிய பேராசிரியர். அதனால சொல்றேன், நான் இந்த அமைப்புல பேராசிரியர் சேகர் கூட வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், தெரியல. நீங்கள்லாம் அவரை பத்தி சொல்றேன்னா, இந்த சைதாப்பேட்டை இருக்கக்கூடிய கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பேசக்கூடிய எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அதனால மாணவர்கள்ட்ட எல்லாம் நாங்க போறோம். அவர் என்ன சொல்றாரு, காந்திக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு நிறைய டெலிகிராம் எல்லாம் வருது. வேண்டாம், அவர் கடைசியா சொன்னக்கூடிய செய்தி என்ன சொல்றாருன்னா, நீ மன்னிப்பு கேளு அப்படிங்கிறாரு சுரவர்த்திட்ட. மன்னிப்பு கேட்கிறாரு, என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம நான் இந்த கலவரத்துக்கு காரணமா இருந்துட்டேன். உடனே அத்தனை பேரும் ஆயுதத்தை கீழே போட்டுட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த டே ஆஃப் மிரக்கிள் அப்படிங்கிறாங்க. மனிதனுடைய மனம் மாறி போச்சு. அப்ப அவர் சொல்லக்கூடிய வார்த்தையோட நான் முடிச்சுடுறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இன்றிலிருந்து இது எல்லா அரசியல் அதிகாரிகளுக்கும் நமக்கும் கூட தேவை. நாம ஒருவேளை ஒரு பெரிய பவர்ஃபுல் ஒரு இடத்துக்கு போகும்போது அது வந்து நமக்கு கிரீடம் இல்ல, முள் கிரீடம். இன்றிலிருந்து நீங்கள் முள் கிரீடம் அணிய வேண்டும். சத்தியம் அகிம்சை விடாது உழையுங்கள். அத வந்து ரொம்ப முக்கியமான மெசேஜா சொல்றார். பணிவாக இருங்கள், நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள்,
அதிகாரம் பற்றி ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனென்றால் பவர் கரப்ட்ஸ். ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆடம்பரம் வேண்டாம். ஏழை இந்திய மக்களுக்கு சேவை செய்யவே நீங்கள் அரசியலில் இருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள்னு சொன்ன வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இந்த மெசேஜ். இது என்னமோ ஆகஸ்ட் 15 அன்னைக்கு 1947 இந்தியாவுக்கு சொன்னது மட்டும் இல்ல, உலகத்துக்கே சொன்ன மெசேஜா நான் நினைக்கிறேன். நம்ம நமக்கெல்லாம் கூட, நம்மளாம் அதிகாரியா பெரிய பதவி எல்லாம் போலையே ஒழிய, நம்ம கிடைச்சது போது மக்களுக்கு சேவை செய்வதற்காக அதை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அந்த முள் கிரீடத்தை அணிந்து கொண்டு இருக்கிறோங்கிற ஒரு உணர்த்தோட ஒரு பெரிய மெசேஜ் அந்த தேதி கொடுக்குது. ஆகஸ்ட் 15 1947 நினைக்கிறேன். அதனால இப்போ உங்களுக்கே கடைசியா சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, இப்ப வன்முறையில நம்ம இறங்கவே கூடாது. ஏன்னா அதனுடைய பரிமாணம் எல்லாம் ரொம்ப டேஞ்சர் ஆயிடுச்சு. சம்பந்தம் இல்லாத ஆட்கள் எல்லாம் செத்து போவாங்க. நம்ம குழந்தைகள், பேர குழந்தைகள்லாம் கூட தெருவுல போகும்போது வெடிகுண்டு வெடிச்சுட்டு போயிடுறாங்க. நேர்ல கொல்றதெல்லாம் கிடையாது. அந்த பரிமாணம் இல்லை. அதுக்கு பேரு மியூச்சுவலி அஷ்யூர்டு டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒண்ணு ஆயிடுச்சு. அதனால இனிமே நம்ம வன்முறை பக்கமே போகாம இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு மெசேஜ இந்த தேதி கொடுக்கறதா நான் நினைக்கிறேன். அதனால பல பேர் பல விதமா பேசுவாங்க. அதுல எனக்கு தோணுனதை நான் சொல்லிட்டேன். எனக்கு வைகரை சங்கமத்தில் இணைந்து கொண்டு உங்களுக்கு எல்லாம் இதை பேசி பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கீங்க. அதனால நன்றி சொல்லக்கூடாது, மிகுந்த மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி.